ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னடி முனியம்மாவும் கையில மை, யாரு வச்ச மை இது? வங்கி வச்ச மை. நீ இங்க வந்து நின்னு இடது விரலை காட்டு. இப்படி எல்லா முனியம்மா கையிலேயும் முனியப்பன் கையிலேயும் கூடுதலாக ஒரு மை வந்து ஒட்டி கொண்டுள்ளது. அதாவது வங்கிக்கு போய் பணம் எடுத்த வகைக்கு ஒரு அடையாளமாக ஒரு மை. அதாவது ஒரே ஆள் திரும்ப திரும்ப போய் பணம் எடுப்பதை தடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று வரை கால் கடுக்க வங்கி வரிசையில் நின்று பிங்க் கலர் நோட்டை வாங்க மங்கி போல் காத்திருந்தான் இடிதாங்கி. பிங்க் தாள் கையிலே கிடைத்ததும் உலக சாதனை புரிந்த உச்ச மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியை செல்பியில் செதுக்கி உலகத்தில் உலவ விட்டவன் இடிதாங்கி. அந்த புது ரூபா நோட்டோடு இடிதாங்கியை பார்த்த டொனால்ட் ட்ரம்ப் கூட இனி இடிதாங்கியின் பொருளாதாரம் உலக நாடுகளுக்கு இணையாக பொளந்து கட்டப் போகிறது என்று பாராட்டு தெரிவித்தார். ஆனால் எடுத்த காசு தூசு போல அன்றைக்கே காலியானதால் வேட்டியை மடிச்சு கட்டி மீண்டும் வரிசை கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டான். என்ன ஆச்சரியம்! இன்றைக்கு பணம் எங்கே என்று கேட்டால் விரலை நீட்டுங்கள் என்று கூறி இடதுகை விரலை நீட்டி மை வரைந்து விட்டார். ஆக மணிக்கும் மைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கு தான் நான் தெரிந்து கொண்டேன். ஓட்டு வங்கிக்கு போனால் இடதுகை விரலை நீட்டச் சொல்லுகிறார்கள், துட்டு வங்கிக்கு போனால் வலதுகை விரலை நீட்டச் சொல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அங்கேயும் இடதுகை விரலையே நீட்டச் சொல்கிறார். பேசாமல் இனி வாக்குச்சாவடியையும் பள்ளிக்கூடங்களுக்கு பதிலாக வங்கிகளுக்கே மாற்றிவிட்டால் ஒரு கல்லில் 2 மாங்காய்களை பறித்து விட முடியும். வங்கி ஊழியர்களுக்கும் கூடுதலாக ஒரு சேவை செய்த திருப்தியில் அவர்கள் வீட்டில் பொங்கல் வைத்து மகிழ்வார். ஆக மை வைத்த விரலோடு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை புரிந்த கையோடு வீராப்புடன் வெளியே வந்த மாத்திரத்தில் ஒரு மைஃபி எடுத்து இப்போதுதான் உலக வீதியில் உலவ விட்டு. எல்லாம் ஒரு தைரியம்தான். முன்னால் எல்லாம் யாராவது கைமாத்துக்கு பணம் கேட்டால் ஒரு நயா பைசா கூட இல்லை என்று கையை விரித்து விடலாம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. என்னிடம் பணம் இருக்கிறது என்று எல்லோரும் தைரியமாக செல்பியில் படம் எடுத்து போடுகிறார்கள். மை வைத்த விரலை காட்டி நான் பணம் எடுத்துட்டேன் என்று மைக் போட்டு முழங்குகிறார்கள் என்று சொன்னால் காலம் மாறிவிட்டதா? நேவர். யாரும் கடன் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியம்தான். காரணம் 2000 ரூபாயை பெறுவதற்கு நீண்ட வரிசைக்கு முன்னால் ஒரு வங்கி இருக்கிறது. ஆனால் வாங்கிய 2000ஐ மாற்றுவதற்கு வாக்கு வங்கிக்கு போனால் கூட கடுப்பை கிளப்பாதீங்க என்று இடிதாங்கியை முறைக்கிறார்கள் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.